மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி ஸ்கிராட்ச் கார்டுல இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க, 50 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் let the celebrations begin. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் வருகிற அக்டோபர் 10 முதல் திரையரங்குகளில். விஜய் சேதுபதி சார் நல்லா பண்றாங்க, கமல் சார் நல்லா பண்ணாங்க. விஜய் சேதுபதி செம்மையா பண்ண வர்றவங்க எல்லாருமே கலாச்சி உள்ள விஜய் சேதுபதி அதான் அந்த ப்ரொமோல சொல்ற மாதிரி தான் மிளகா பஜ்ஜி மாதிரி சுருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாரு ப்ரோ. எனக்கு ஏதோ விஜய் சேதுபதி நல்லா பண்ணுவாருன்னு கமல் பண்ணுறது தான் பார்க்கலாம், பார்த்தா தானே ப்ரோ தெரியும். ஆனால் கமல் சார் பண்ண தான் எனக்கு நல்லா இருந்த மாதிரி இருக்கு. அவர் இப்போ விஜய் சேதுபதி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அதனால இஷ்யூஸ் வந்தால் தான் கரெக்டாக எப்படி பண்ணுறாரு தெரியும். பிக் பாஸ் ஆரம்பிச்சு 24 மணி நேரத்திலே உள்ள வந்து வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பா கூட போயிருக்க மாட்டாங்க, அதுக்குள்ள அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நிறைய ப்ரோ அந்த பொண்ணு போயிடுச்சு ப்ரோ. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு இன்னொரு சான்ஸ் கொடுத்து இருந்திருக்கலாம். எனக்கு ஏதோ விஜய் சேது பொண்ணு நினைச்சது மானத்தை காப்பாற்றி வெளியே போமான்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. இல்லை நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி அது அவங்க அன்ஃபேர் தான், கூட்டத்திலே அவங்க தான் இருக்கிறதுலே ஏஜ் கம்மின்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் இன்னும் கொஞ்சம். இல்லை இவங்க ஜெயிச்சா எனக்கு ஓகே அப்படின்னு உங்களுக்கு யாரோ ஃபேவரட்டா இருக்காங்க? நான் நினைச்சேன் யாருமே வரலையே, என் தலைவன் திவாகர் வரான்னு நினைச்சேனே. நம்ம தமிழ் ரீதியாக பேசுகிறாரு, நாம் அவர் வந்து வின் பண்ணால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். மேபி சௌந்தர்யா தெரிஞ்சு ஜாக்லின் சௌந்தர்யா ப்ரோ அழகாக இருக்காங்க. எனக்கு வந்து தீபக் ஜெயிச்சா நல்லா இருக்கும். விஜய் சேதுபதி சார் நல்லா பண்றாங்க, கமல் சார் நல்லா பண்ணாங்க. யார் கம்பேரிட்டிவா நல்லா பண்றாரு நீங்க நினைக்கிறீங்க? விஜய் சேதுபதி விஜய் சேது நல்லா பண்றாங்க. ஒரு நாள்லயே செம்மையா பண்ண வர்றவங்க எல்லாருமே கலாச்சி உள்ள அதான் ப்ரோ மாஸ். விஜய் சேதுபதி அதான் அந்த ப்ரொமோல சொல்ற மாதிரி தான் மிளகா பஜ்ஜி மாதிரி சுருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாரு ப்ரோ. அவர் பேசுற விதமே கொஞ்சம் ஜாலியா இருக்கும், நல்ல ஒரு கேர் எடுத்து பேசுவார். நல்ல அவர் பேசுறதே ஆடியன்ஸ் கவர்ற மாதிரி இருக்கும் ப்ரோ. கமல் வந்து 7 சீசன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இப்போ விஜய் சேது வந்திருக்காரு. பட் எனக்கு ஏதோ விஜய் சேது நல்லா பண்ணுவாருன்னு எதனால? பிகாஸ் அவர் பேசும்போது ஒரு நல்ல ஒரு தெளிவு இருக்கு. கமலுக்கு அப்புறம் ஒரு தெளிவாக பேசக்கூடியதால விஜய் சேது இருக்காரு. ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கமல் சார் பண்ணுறது நல்லா இருக்கா, விஜய் சேதுபதி சார் நல்லா இருக்குன்னா கமல் பண்ணுறது தான். பிகாஸ் அவர் 8 சீசன்ஸாக பண்ணிட்டா, 7 சீசனாக பண்ணிட்டு இப்போ புதுசாக ஒரு ஆள் வந்து 7th 8th பண்ணும்போது அது என்னவோ அவ்வளோ அவர் லெவலுக்கு இல்லாமல் தோணுது. எனக்கு வந்து கமல் சார் பண்ண தான் ப்ரோ பிடிச்சிருந்துச்சு. அவர்னா கொஞ்சம் இவ்வளோ வருஷம் பண்ணிட்டாரு. ஆனால் சேதுபதி பண்ணி ஒரு இது ஒரு நாள் தான், ஒரு எபிசோடு தான் ஆகுது. அதனால் பார்க்கலாம், பார்த்தா தானே ப்ரோ தெரியும். ஆனால் கமல் சார் பண்ண தான் எனக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, ஏன்னு தெரியல. கமல் சார் ஆல்வேஸ் பெஸ்ட்டு, அவரோட கம்பேர் பண்ணுவார். பட் ஓகே, இவரும் பண்ண வந்திருக்காரு, புதுசாக ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 7 சீசன் வந்து நம்மளுக்கு வந்து கமல் சார் தான் பண்ணார், அவர் தரமாக தான் பண்ணார். இப்போது விஜய் சேதுபதி புதுசாக தான் வந்திருக்காரு, பார்ப்போம். இப்போ தான் போயிட்டுருக்கு, பண்ண வரைக்கும் நல்லா தான் பண்ணுறாரு. நல்லா எல்லாத்துக்கும் பதிலடி, நல்லா பேசியாக அவர் சமாளிச்சிடுறாரு எல்லாத்தையும். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பிக் பாஸ். அவர் இப்போ தான் விஜய் சேதுபதி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அதனால் இஷ்யூஸ் வந்தால் தான் கரெக்டாக எப்படி பண்ணுறாரு தெரியும். ஆனால் கமல் சார் லாஸ்ட் இயர் பண்ணதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லாஸ்ட் இயர் ரொம்ப பேடாக பண்ணார். ஸோ இவர் மேபி பார்க்கலாம் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது. எனக்கு ஒரு ஹோப் இருக்குது, விஜய் நல்லா பண்ணுவார். ஃபஸ்ட் டேவே அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கை வச்சு ஒன்று பண்ணியிருந்தாரு, அதனால அந்த கோயம்புத்தூர் அடித்த மாதிரி. நான் ஒரு நாள் தான் பார்த்தேன், அதனால ஃபுல்லாக சொல்ல முடியல. கமல் சார் வந்து கொஞ்சம் நிறைய விஷயம் பேசி அப்புறம் கண்டென்ட்டுக்குள்ளே வருவார். விஜய் சேதுபதி சார் நான் பார்த்த வரைக்கும் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்கிறாரு. ரஞ்சித்தோட படத்தை பற்றி பேசினாரு, அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அசிங்கப்படுத்திட்டாரா அப்படின்றது இல்லை. இவர் வந்து என் படம் ஒன்று பார்த்தீங்கன்னா கேட்கும்போது இவர் சொன்னது வந்து இதெல்லாம் படமாடான்னு அவரை சொல்லக்கூடாது. லைக் டேரக்டர் தான், பட் அது ஒரு படமாடான்னு நம்ம திங்க் பண்ணிக்கும் போது இவர் கலாய்ச்சிட்டார்ல. ஸோ அது வந்து நம்ம நின்று கலாய்க்கிற இடத்துல ஒருத்தன் கலாய்ச்சிட்டாங்க சந்தோஷம். பிக் பாஸ் ஆரம்பிச்சு 24 மணி நேரத்திலே உள்ள வந்து வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பா கூட போயிருக்க மாட்டாங்க, அதுக்குள்ள அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு இன்னொரு சான்ஸ் கொடுத்து இருந்திருக்கலாம். ஐ மீன் இல்லை ஒரு 1 வீக்கில் கொடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் டேவேனா அவங்க எதுவுமே அவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இது மாதிரி பண்ணலாம் அது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேவேன்றது கொஞ்சம் தப்பானது, அது அவ்வளோ நல்லா இல்லை. அவங்க ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க, டிஆர்பிக்காக எல்லாரும் பார்க்கணுன்றதை கேவலமாக பண்ணுறாங்க. நிறைய ப்ரோ அந்த பொண்ணு போயிடுச்சு ப்ரோ. இல்லை ப்ரோ, லைக் அந்த பொண்ணு இப்போ தான் வந்துச்சு, அதுதான் புதுசாக சினிமாவுக்கு வராங்க. ஸோ வந்தோடனே ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா அது எவ்வளோ. எனக்கு ஏதோ விஜய் சேது பொண்ணு நினச்சிது மானத்தை காப்பாற்றி வெளியே போமான்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. அதை நினச்சி சொல்லதான் கொஞ்சம் காண்டா இருந்துச்சு. என்னடா இது ஃபஸ்ட்டு ஒன்றை கண்டஸ்டன்ட்டு இப்படி அனுப்பிச்சி விட்றாங்களே அப்படின்னு ஃபஸ்ட்டு டேல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதை வச்சு ஏதோ ஒரு ப்ளே பண்ண போகிறாங்கன்னு நல்லா தெரியுது. இது மூலயமா இந்த பிக் பாஸ் ஒரு நல்லா சிறப்பாக இருக்குன்னு தெரியுது. ஆரம்பத்திலே போட்டானுங்க, கோடாவரி கோட்டை நடுவில் கிளிடி அந்த மாதிரி. இல்லை ஆக்சுவலாக இது ஒரு டாஸ்க்காக தான் இருக்கும் கண்டிப்பாக. மேபி எனக்கு தெரிஞ்சு என்னென்னா திருப்பி அவங்கள வந்து சைலண்டாக கூட உட்கார வச்சு திருப்பி உள்ளே கொண்டு வரலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், இல்லாமல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது எவ்வளோ பெரிய ஹர்ட் ஆகும்னு தெரியும் அவங்களுக்கு.
இல்லை கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஏன்னா ஒரே மாதிரியே இருக்கக்கூடாது இல்லையா, ஒரு தடவை டாஸ்க் மாறினா தான் நல்லாயிருக்கும். இது ஒரு வித்தியாசமான விஷயமா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ப்ரோ அது என்ன கதைன்னு எனக்கே தெரியல ப்ரோ. பார்த்தேன், பட் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. வந்த அன்னைக்கே இன்னொருத்தனை வெளியே அனுப்புறதுன்னு. ஒரு வாரம் கழிச்சு அனுப்பியிருக்கலாம் அவனை, பட் ஆனால் அனுப்பிட்டாங்க. அதான் பிக் பாஸ். கஷ்டமா இருக்காது. அவன் அந்த ஒரு வாரம் அந்த வீட்டில் இருந்திருப்பான்ல, வந்த அன்னைக்கே வெளியே போ அப்படின்னா எப்படி ப்ரோ? ஆக்சுவலி அது அவன் அன்ஃபேர் தான். அவங்களுக்கு வந்துட்டு கூட்டத்திலே அவங்க தான் இருக்கிறதுலே ஏஜ் கம்மின்னு நினைக்கிறேன். கரெக்டாக செலக்ட் பண்ணி ஒரு நல்ல பார்ட்டிசிபெண்ட்டை உள்ளே விட்டுட்டு மறுபடியும் ஒரே நாளில் அனுப்புறதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச அன்ஃபேர் தான். அந்த ஒரு டிசிஷனே அன்ஃபேரானது, தேவையில்லாத ஒரு விஷயம். பார்ப்போம், அவங்க மேபி அதை வைல்ட் கார்டில் கூட்டு வரலாம். கொஞ்சம் அன்ஃபேர் தான். மேபி அந்த பொண்ணுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் இன்னும் கொஞ்சம். 24 hours எலிமினேஷன் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வைல்ட் கார்டில் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? நல்லா இருக்கும், வரேன்னா அவளுக்கு நல்லா இருக்கும். இல்லை உங்கள் சிரிப்பில் ஏதோ ஒன்று இருக்கு. அப்படிலாம் இல்லை ப்ரோ. லைக் வந்து காம்படிஷன் தான், எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணணும். லைக் தமிழில் ஒருத்தர் நல்லா பேசுவார். ஸோ அவர் மேபி அவர் தான் ஃபைனல். முத்துக்குமரன் அவர் வேணால் அவர் மாதிரி ஆள் ஒரு 4 பேர் உள்ளே வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். உங்களுக்கு யார் ஃபேவரட்டு? இப்போ பெருசாக முத்துக்குமரன் இருக்கு. முத்துக்குமரன் தான் உங்களோட ஃபேவரட். என்ன அவர் பண்ணதுல எது ரொம்ப பிடிச்சிருக்கு? இவருக்கு அந்த வாய்ஸ்லாம் செட் ஆகல ப்ரோ. அதுவும் இல்லாமல் பிக் பாஸ் இப்போ சீசன் 8 பின்னாடி அந்த பிஜிஎம்ல பார்த்தீங்கன்னா சேர்த்து இவர் சிரிக்கிறதும் போட்டிருக்காங்க, ஹஹா அப்படின்னு அது சேர்த்து போட்டிருக்காங்க. அது சுத்தமாக நாளால இவர் வந்து அந்த பிரிஸ்கான போல்டு வாய்ஸே இல்லை இவருக்கு. பட் கரகரன்னு இருக்கு, அந்த வாய்ஸ் தெளிவாக இல்லாத மாதிரி ஒரு. அவர் ஆக்சுவலாக என்னென்னா வர கண்டென்ட்ஸ்லாம் வந்தாங்களே ஃபஸ்ட் டேயில், அன்றைக்கி வந்த அன்றைக்கி என்னென்ன விஷயம் யார் ஒருத்தவங்க சொல்கிறாங்களே அவங்க எதுக்காக வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க சொல்கிற விஷயத்தை கரெக்டாக அங்கேயே ஸ்டாப் பண்ணி கரெக்டாக சொல்கிறார் இல்லையா, அது பிடிச்சிருந்துச்சு. விஜய் டிவியில் வந்து ஏற்கனவே சீரியலில் வந்தவரெலாம் வந்தாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆண் பெண் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அது ஸ்டாப் பண்ணி ஆம்பளை அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது, அந்த மாதிரி சொன்னார்ல, அந்த விஷயம் நல்லா பிடிச்சிருந்துச்சு. அவர் பண்ணதே எனக்கு பிடிச்சது வந்து செகண்டாக வந்தாங்கல்ல அவங்க பொண்ணு மகாராஜன் நினச்சிது. அவள் வர சொல்ல அவங்ககிட்ட சொன்னது என்னன்னா, உள்ளே போய் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதும் இல்லை, எலிமெண்ட் பண்ணுங்க, மாசாக பண்ணார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி யாராச்சும் ஏதாச்சும் தப்பு பண்ணாங்க அப்படின்னா அந்த வீக் வருவார்ல, அப்போவே கேட்டால் நல்லாயிருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய பேர் மார்க் பண்ணி பேசுறாரு, இன்ஸ்டன்டா பேசுறாரு. இந்த மாதிரி கமல் சார் பேச மாட்டாரு, ஜேசிபி சூப்பரா பண்றாரு. கமல் சார் வந்து எப்படின்னா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே நறுக்குன்னு எதை கேட்டுருவார். அது நமக்கு புரிஞ்சிடும், ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் புரிகிறவங்க லேட் ஆகும். இவர் அந்த மாதிரி எதுவும் கேட்குற மாதிரி இல்லை, இவர் கொஞ்சம் அப்படியே ஃப்ளோட் ஆகிற மாதிரியே ஒரு போயிட்டு இருக்க மாதிரி. அது நாங்களே பார்த்தோம், எங்களுக்கும் அவ்வளோவா இது புரியல. அவர் சொன்ன மாதிரி தான், அவர் பழைய படத்துக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஊர்லேயும் பொதுவாக பார்த்தாங்கன்னா சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பாங்க, வேற என்ன கேட்பாங்க? வந்து ஒன்றும் தெரியல ப்ரோ, எதனா சண்டை நடந்தால் தானே தெரியும். அவங்க வந்து ஃபஸ்ட்டு இதை வச்சே நம்ம வந்து அவர் இப்படி தான் அப்படின்னு இது பண்ண முடியாதுல்ல. அவருக்கும் கோவம் வரலாம், திட்டலாம். கமல் சாரே கோவப்பட்ட மாதிரிலாம் நிறைய இது வந்துச்சு, அந்த மாதிரி அவரும் திட்டுவார். அவர் ஆனால் ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்காரு வரவங்க போகிறவங்க கிட்டலாம், நான் இப்போ சாஃப்டாக பேசுவேனே எதிர்பார்க்காதீங்க, வீக்கெண்டில் அப்படி சாஃப்டாக பேசுவேனே வீக்கெண்டில் எதிர்பார்க்காதீங்க. அவர் சும்மா அந்த பாயிண்ட் போட்டே இருக்காரு, ஆனால் எப்படி பண்ண போகிறான்னு தெரியல. கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது, அவங்கள ஹார்ம் பண்ணக்கூடாது, நமக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க மாதிரி அவங்களை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விடணும்னு தோணுது. இப்போ 17 பேர் உள்ள இருக்காங்க. ஆமாம், இல்லை இவங்க ஜெயிச்சா எனக்கு ஓகே அப்படின்னு உங்களுக்கு யாரும் ஃபேவரட்டாக இருக்கு? 2 பேரும் போனால் தான் ப்ரோ தெரியும் கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோலாம் யாரும் இந்த இடத்துல டஃப்பாக இருக்க மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. நம்ம தமிழ் ரீதியாக பேசுகிறாரு, நாம் அவர் வந்து வின் பண்ணால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் மக்களுக்கு என்ன வேணும்னு எல்லாருமே சொல்லுவார். தெரியலையே, மேபி சௌந்தர்யா தெரியல, எனக்கு அவங்க பிடிச்சிருக்கு, அவங்க வாய்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. முத்துக்குமரன் ஜெயிச்சாங்க. என்னோட ஃபேவரட் வந்து ரவி. அவர் அன்னைக்கு பேச சொல்லியிருப்பாரு, என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டோட மற்றவங்க என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு என் மேலே ஒரு அவிப்பார் இருக்கும், இவன் கெட்டவனா நல்லவனா அந்த மாதிரி இடுவோம். அதுவும் இல்லாமல் என் பாடியை வச்சு நிறைய பேர் என்னை இது பண்ணியிருக்காங்க, ஆனால் அதை நான் உடைக்கணும்னு சொன்னார். அது ஒரு பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் பெரிய டேரக்டர், அவர் நினச்சா இந்த சொசைட்டியில் அவருக்கு நிறைய பேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற பிக் பாஸ், இதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் எல்லாம் கலாய்ச்சி இது பண்ணதே அந்த மனுஷன் தான். ஆனால் இப்போ அவர் உள்ள வந்து அவரோட திறமையை காமிக்கிறாரு, அவ்வளோதான், மற்றபடி வேற ஒன்றும். ப்ரோ இது வரைக்கும் ஃபேவரட்னா எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின். ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் அளவுக்கு எல்லாமே விஜய் டிவி ஆளுங்க ப்ரோ. அங்கே கண்டஸ்டன்ஸ் யாருமே வந்து நீங்கள் ஒரு சில பேர் இருக்காங்க, ஒரு 3 பேர், இந்த ஃபேட் மேன்லாம் எடுத்திங்கன்னா அது ஓகே. மற்ற எல்லாம் விஜய் டிவி சீரியல்ஸ்லேருந்து இறக்கிட்டாங்க, ஹீரோயின் காமெடியன் எல்லாத்தையும் அந்த மாதிரி இறக்கி வச்சுருக்காங்க. அதனால் சீரியலே பார்க்க பிடிக்க மாட்டேது. அப்போ அவங்கள மட்டும் எப்படி பிடிக்கும் சார்? அதனால் சீரியல் இல்லாமல் ஜாக்லின் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஜாக்லின் விஜய் டிவி
அவங்க போயிட்டாங்களே ப்ரோ நடுவில். இப்போ அவங்க ரொம்ப நாள் ஆச்சுல சீரியல் விட்டு போயினா அவங்க அதுக்கப்புறம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஜாக்லின் ஜெயிச்சா நல்லா இருக்கும். ஜாக்லின் ஜெயிக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க? நான் ஜாக்லின் ஜெயிக்கணும்னு ஆசை. ஜெயிக்கணும்னு ஆசை இல்லை, லைக் நல்லா இருக்கும், ஜெயிச்சா நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் புதுசாக ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கியா? ARM ஃபர்ஸ்ட் சீசன் 6 வந்து ஆரவு, செகண்ட் சீசன் ரித்விகா, தேர்ட் வந்து முகேந்திரா. அது மாதிரி ARMனு வந்துட்டு இருக்கு. இப்போ திருப்பி அர்ச்சனா வந்து அர்ச்சனா லாஸ்ட் சீசன். இப்போ இந்த வாட்டி வந்து 6ல் வரும். ரஞ்சித் இருக்காரு, அந்த இன்னொருத்தர் யாரு, ரவிச்சந்திரா அவர் இருக்காரு. ஸோ அவங்க 2 பேர்ல யாரும் வின், 2 பேருமே ஓல்டு பீஸ், வாய்ப்பே இல்லை அவங்க வின் பண்ணுறதுக்குலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா ரவிச்சந்திரன்லாம் அடுத்த வீக் எவிக்ஷனில் போயிடுவார். ரஞ்சித் எல்லாம் அதுக்கப்புறம் டபுள் எவிக்ஷன் வந்து அவங்க 2 பேரும் கிளம்புவாங்க அப்படியே. அங்கே ஒரே நாள் அப்படியெல்லாம் நம்ம யாரையும் டிசைட் பண்ண முடியாது. ரெண்டாவது அங்கே இருக்கிற யாருமே எனக்கு ஒரு ஃபேரான பார்ட்டிசிபென்ட் மாதிரியே தெரியல. இது வரைக்கும் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு 50-50 இருக்கும். விஜய் டிவி ப்ராடக்ட் ஒரு 50%, ஒரு தெரியாத முகம் 50%. அது விஜய் டிவி சீரியல் மகாசங்கம் மாதிரி இருக்கு. மாதிரி எல்லாம் சேர்த்து போட்டு ஒவ்வொரு சீரியல் வந்து அப்படியே போட்டு அந்த மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு யார் ஜெயிச்சாலுமே நான் பெருசாக சந்தோஷப்பட மாட்டேன். அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் நான் ரொம்ப ஜெஃப்ரி மேபி நான் சொல்லுவேன். ஜெஃப்ரி மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு பார்க்க. அவர் மேபி ஒரு நல்ல வேல்யூபிள் பார்ட்டிசிபெண்டாக இருப்பார். அவனே எப்படியாவது ஓவராக அடிச்சு விட்டு அமுச்சு விட்ருவாங்க. பிரதீப் போன வாட்டி அமுச்சு விட்ட மாதிரி அமுச்சு விட்டுருவாங்க. அடிக்கிறேன்னு சொன்னா எனக்கு ஆக்சுவலாக வந்து ரஞ்சித் ஏதாவது மாதிரி என்ன கான்ட்ரவர்சி ஆக போகுது அப்படின்னு. ஆமாம், பார்க்க ஜாலியாக இருக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு வெயிட் பண்ணிருக்கேன் ஆக்சுவலாக. பட் கமல் விஜய் சேதுபதி இல்லாமல் வந்து எனக்கு பர்சனலி வந்து இப்போ விஜய் சேதுபதி இல்லைன்னா அருண் சாமி வந்து நல்லா இருக்குமோன்னு எனக்கு வந்து ஒரு பர்சனல் விஷ். மனசுல இருக்கிறது அப்படியே ஆமாம் அரவிந்த் சாமி வந்து எனக்கு அந்த ஒரு இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மெச்சூராகவும் இருக்கும், நாலேஜாகவும் இருக்கும். அரவிந்த் சாமி இது அவர் பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு அது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு விஜய் டிவி ப்ரோக்ராமும் பண்ணியிருக்காரு. அதனால விஜய்ஸ் ஓகே, ஓப்ப வச்சு பார்ப்போம் எப்படி பண்ணுறாரு பார்ப்போம். சவுந்தர்யா ப்ரோ அழகாக இருக்காங்க. ஆனால் வாய்ஸ் அவங்க மாற்றி பேசினாங்க. திடீர்னு ஷாக் ஆயிடுச்சு. திடீர்னு வாய்ஸ் மாற்றி பேசினாங்க. நல்லா திடீர்னு பேசிட்டு இருந்தாங்க நார்மல் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அந்த மாதிரி இது பண்ண தேவையில்ல. அது வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு கெட்ட உதாரணம் ஆயிடும்ல. அதுதான் விஜய் சேதுபதி சொன்னாரு, குரல் முக்கியம் இல்லை, திறமை தான். ஆமாம் அவர் சொன்னது உண்மை தானே ப்ரோ. குரலும் முக்கியம் இல்லை, எது சொல்ல போனால் நம்ம தோற்றம்லாம் முக்கியம் இல்லை ப்ரோ. நம்ம திறமை தான் எல்லாமே. ஒரு எனக்கு வந்து தீபக் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா முதல்ல இருந்து அவன் நாடகத்தில் நடிப்பான், எனக்கு அதெல்லாம் பிடிக்கும், பார்ப்பேன். ஸோ நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவ் மைண்ட் உள்ளவன், ஜெயிச்சா நல்லாயிருக்கும், பார்ப்போம். நான் நினச்ச யாருமே வரல. என் தலைவன் திவாகர் வரான்னு நினச்சேனே. வாட்டர்மெலன் ஸ்டாருங்க. அவர் வரன்னு எதிர்பார்த்தேன், அவர் வரவே இல்லையே. நான் அவரோட அஃபிஷியல் பேஜில் அவர் போட்டிருந்தார் நான் பிக் பாஸில் வருவேன் அப்படின்னு. பார்த்தா வரவே இல்லையே. நான் அவர் தான் எதிர்பார்த்தேன், அவர் வருவார். அப்புறம் இன்னும் நிறைய பேர் எதிர்பார்த்தா. ஆனால் விஜய் டிவி அதான் அந்த சீரியல் ஸ்டார்ஸ் அந்த மாதிரி வந்திருக்காங்க. இப்போ போன சீசன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரேப் பண்ணுறவங்க அந்த ஒரு சில செக்ஷன்லேருந்து எடுத்தாங்க. ஆக்ட் பண்ணுறவங்க சில இதுலேருந்து கவின் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் இதுலேருந்து எடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சீரியல் ஆக்டர் ஏற்கனவே ஸ்டாராக இருக்காங்க, விஜய் டிவி சீரியல்ஸ்லேருந்து எடுத்துருக்காங்க. அப்போ எடுத்துருந்தா அது ஒரு இது இல்லையே. பிக் பாஸ்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போது சான்ஸ் கேட்டு வரவங்களுக்கு இது ஒரு லிஃப்ட் மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணி கூட்டி போகிறது, அவங்களும் ஒரு ஸ்டார் தான் அப்படின்ற ஒரு சொல்கிற மேடம் தானே இது. அதில் வந்து இதில் பண்ணவங்களே பண்ணுறது இன்னும் யூஸ் இல்லை ப்ரோ. பார்க்கலாம், ஏதாவது நிறைய ஒயிட் கார்டெலாம் கொடுப்பாங்க, உள்ளே வருவாங்க நிறைய. ஒயிட் கார்டில் திவாகர் வருவான்னு எதிர்பார்ப்பீங்க? வந்தால் நல்லா இருக்கும் தலை. சரி, இப்போ ஜாக்லின் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஜாக்லின் எந்த மாதிரி ப்ளே பண்ணால் அவங்க ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜாக்லின் போன சீசனில் மாயா பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மட்டும் பண்ணாமல் மற்றபடி நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக காமெடி. பிரியங்கா பண்ணாங்க தெரியுமா, சீசன் 5ல் பிரியங்கா அவங்கள மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க மாதிரி பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். இவங்க 2 பேரும் என்னெல்லாம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க வின் பண்ணுவோம் அப்படின்னா? இதுக்கு முன்னாடி நிறையா சீசனில் நிறைய கண்டஸ்டன்ஸ் தப்பு பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பண்ணாமல் இருந்தால் போதும். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி ஸ்கிராட்ச் கார்டில் இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க, 50 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன். Let the celebrations begin. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் வருகிற அக்டோபர் 10 முதல் திரையரங்குகளில்.